முகுந்தன் முரளி. ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சாரம் அப்படின்றது ஒரு கிரகத்தினுடைய வலிமைகளை பற்றி எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா ஆராய்ந்து நிறைய விஷயத்த ஐயா அவர்கள் கருத்துகள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மத்திய உணவு இடைவேளை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறவங்க இது வரைக்கும் காலாண்டர் 2025 காலாண்டர் பெறாமல் இருக்கிறவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது ஐயாவுடைய சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்ய வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். முரளி ஐயாவுக்கு ஒரு பாராட்டுகளை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு 2-4 மீட்டிங்கில் சலியாமல் அவர் அசையாமல் ஒரு டென்ஷனும் படாமல் அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபமே வரவே இல்லை. யாராக இருந்தாலும் சரி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார கோபம் வந்துடும், வேகம் வந்துடும், டென்ஷன் வந்துடும். அந்த டென்ஷனுங்கிறது அவர் முகத்தில் நான் 2 நாளாகவும் இருந்தேன். 2 நாளாகவும் அவர்கிட்ட அந்த டென்ஷனை நான் பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் இன்முகத்துடன் வரவேற்று அந்த ஃபங்க்ஷனை மிக சிறப்பாக நடத்தினார். அவருக்கு சிறப்பாக அந்த மீட்டிங்கை நடத்துனதுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய நட்பு வட்டத்துக்கும் ஒரு மனமார்ந்த பாராட்டுகள் சின்னதாலாம் தெரிவித்தாலும் பத்தாதுங்க. அதெல்லாம் கைத்தரலைன்னா 1 மணி நேரம் தட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுதல்களை அவருக்கு கொடுக்கணும். அவரும் சரி, அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்களும் சரி, அவங்க குடும்ப உறுப்பினர் அனைவர்களும் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி சொல்கிற சப்ஜெக்ட் மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ மருத்துவ ஜோதிடங்கிறது என்னங்கிறது எல்லாம் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் சில நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் உற்சாகத்தை கொடுங்க, அப்போ தான் சிறப்பாக இருக்கும். மருத்துவங்கிறது கிருமியினால் வரக்கூடிய மருத்துவம் ஒன்று, கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய மருத்துவம் ஒன்று, பாதகத்தினால் வரக்கூடிய மருத்துவம் ஒன்று. இந்த 3 விதமான மருத்துவங்கள் இந்த ஜோதிடத்தில் நமக்கு அடங்கி இருக்குது. அது மனிதனுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது என்னங்கிறது இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் புதன் சாரம் வாங்கியிருந்தார்னா அந்த புதன் 6ல் இருந்தால் இவருடைய ரத்தத்தை பூச்சி குடிச்சிடும். அப்போ மஞ்சள் காமாலை, வரக்காமாலை, ஊது காமாலைன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காமாலை சம்மந்தப்பட்டது அவருக்கு வரும். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அவருக்கு குறைஞ்சிரும். இப்போ மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சாரம் கொடுத்த ஒரு புதன் 6ல் அமர்ந்திருந்தால் அந்த பூச்சி குடிச்சிருது. அப்போ கிருமிகள் மூலியமாக வரக்கூடிய மருத்துவம் 6ஆம் பாவகத்தை தொட்டு கொண்டு 4ஆம் பாவகமும் 1ஆம் பாவகமும் இயங்குகிறது. அப்போ இவருக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு அணுக்களை அந்த கிருமிகள் சாப்பிட்றதுனால மஞ்சள் காமாலை, ஊது காமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இவருக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறாரு மேச லக்கணத்துக்கு. அவர் சனி சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சனி அந்த லக்கணத்துக்கு அந்த பாவத்துக்கு 8க்கு அதிபதியாக வர்றாரு. விபத்துக்களை ஏற்பட்டு ரத்தம் கீழே வீணாக கீழே போயிடும். விபத்துக்கள் ஏற்பட்டு ரத்தம் அவருக்கு கீழே போயிடும். இப்போ இது விபத்துக்கள்னால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, விபத்துக்கள் ஆகி போச்சுன்னா வீட்டில் வைக்க முடியும். அவங்களுக்கும் போய் கட்டு போடணும், ஒட்டு போடணும், பஞ்சர் ஓட்டணும். இப்போ இது மூலிமா வரக்கூடியது 8ஆம் பாவகத்தின் மூலிமா வரக்கூடிய ஒரு இது வியாதின்னு சொல்ல முடியாது. பட் மருத்துவமனைக்கு 6க்கு ஆதிபத்தியம் பெற்றவங்களும் மருத்துவமனைக்கு தான் போகணும். 8 பாதிக்கப்பட்டவங்களும் மருத்துவமனைக்கு தான் போகணும். அந்த வகையில் இதுவும் மருத்துவத்துக்கு உள்ளார அடங்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது குருவனுடைய சாரத்தில் இருக்கிறார். குருவனுடைய சாரனா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இவர் ரத்த தானம் பண்ணீங்களான்னு கேட்கணும். நான்லாம் ஒரு 1000 ஜாதத்துக்கு பேசியிருக்கிறேன். தம்பி ரத்த தானம் பண்ணியா? பண்ணேன். நான் ரத்த தானம் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? நான் எடுக்கக்கூடிய சார பலனில் எனக்கு கரெக்டாக வருது. சரியா? வருதா வரலையா? குரு 9க்கு ஆதிபத்தியம் பெற்றவர், அந்த வீட்டில் உச்சம் பெறுறாரு. ஆகினால ரத்த தானம் பண்ணியா? பண்ணேன். நீ பேப்பர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, வாங்க மாட்டியா? என்ன எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ ரத்தம் இழக்கணும். எப்படி இழந்தது? 6 பூச்சி குடிச்சது. காமாலை அவர் உடம்புல இருக்கிற ரத்தம் இழந்தது. சனி இது அந்த பாவத்துக்கு 8ஆக வர்றாரு, லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வர்றாரு. அந்த வகையில் விபத்துக்களை ஏற்பட்டு ரத்தம் வீணாக போச்சு. இப்போ குரு வந்தார், இவர் ரத்த தானம் பண்ணி வீணாக போச்சு. மொத்தத்தில் செவ்வாயினுடைய நேசத்துக்கு உண்டான பலன்களை கொடுத்துட்டாரா?
கொடுத்துட்டாரு. அப்போ இந்த இது குருவனுடைய நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருந்தால் இது ஓ பாசிட்டிவா அல்லது பி பாசிட்டிவா அவங்க பிளட்டுன்னு சொல்லி கேளுங்க, எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவா ஏபி பாசிட்டிவான்னு தெரியல. தமிழ்நாடு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இவருக்கு வந்து ஓ பாசிட்டிவ்னு சொன்னேன். அப்புறமேல நம்ம இது அம்மாப்பேட்டை சாரி இந்த ஊர் இருக்குது, நடிகை தேவயானி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே ஒரு ஊர், அது என்ன ஊர்? அந்தியூரில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டாக்டர் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லியிருக்கிறார். இப்போ அவரும் நானும் 2 பேரும் ஒரே மாதிரியாக சொல்லியிருக்கிறதா சொல்லி அப்புறம் அதுக்கு பின்னாடி மற்ற டாக்டர்களும் ஆமாம் இதுதான் சில இது அதாவது அந்த மெஷின் செக் பண்ணுறதுல ஏதோ கொஞ்சம் ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, பிறருக்கு கொடுக்கறதுக்கு உதவக்கூடியது ஓ பாசிட்டிவ், யாருக்கு வேணாலும் அந்த பிளட்டை கொடுக்கலாம். பி பாசிட்டிவ் பிறருக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம். இதே அவர் வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ரத்தம் அங்கேயே அவருக்கே ரத்தம் இல்லை, அவர் எங்கே போய் கொடுக்க போகிறார்? அதுக்கு அடுத்தது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவருடைய ரத்தம் வந்து யாருக்குமே அது பயன்படாது. அப்படின்னா அந்த ஓ பாசிட்டிவோ அல்லது பி பாசிட்டிவில் அந்த குரூப்பில் வராது, வேறு குரூப்பில் யாருக்கும் பயன்படாத மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் பலன்களை சொல்லி அப்ளை பண்ணி சரியாக வந்ததுனால தான் மேடையில் வந்து தைரியமாக துணிச்சலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லி இதில் வந்து பெரிய வெற்றிகள் பெறணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த 6ஆம் பாவக அதிபதி காலபுருஷனுக்கு 1ஆம் இடமாகிய லக்கணத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துக்கு 1ஆம் இடமாகிய லக்கணத்தில் இருந்தாலும் தலைப்பகுதியில் அவங்களுக்கு ரோகம் வந்துட்டு போகும். அதே போல் 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு 1ஆம் இடமாகிய மேசத்தில் இருந்தாலும் இவருடைய லக்கணத்துக்கு வந்து இருந்தாலும் தலைப்பகுதியில் விபத்துகள் ஏற்படும். 6 வந்து மருத்துவம், 8 வந்து விபத்துகள் ஏற்பட்டு அதுக்கு வந்து அப்புறம் தையல் போட்டு பஞ்சர் ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ வந்து 6க்கு அதிபதி காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கணும். அதே போல் 6க்கு அதிபதி காலபுருஷனுக்கு 3ஆம் இடமாகிய மிதனத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு 3ஆம் இடமாகிய 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதே மாதிரி லக்கணத்துக்கு வந்து 6க்கு அதிபதி லக்கணத்தில் இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வந்து நோயுடன் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது கணக்கு. லக்கணாதிபதி 6ல் இருந்ததுன்னா திசாபுத்திகள் வரும்போது மட்டும் அவர் நோய் நொடிகளை சந்திக்கணும், மருந்து மாத்திரைகளை சாப்பிடணும். இந்த விதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதாவது 1-6 பரிவர்த்தனை வந்து மனிதனுக்கு நோய் வரும் போகும் வரும் போகும். அப்போ ஜாதகருக்கு நோய் வருது தீருமா தீராதா? அப்போ லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி என்ற நட்சத்திராதிபதி ராசிலையும் நவாம்சத்திலையும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று பலமாக இருந்தால் இந்த நோயை வந்து விரட்டி அடிச்சிருவாரு. அடிக்க முடியுமா முடியாதா? ஏன்? லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி என்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி 3 பேரும் ராசிலையும் நவாம்சத்திலையும் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருப்பதனால் இவருக்கு வரக்கூடிய நோய் நொடிகளெல்லாம் அடித்து எரிஞ்சிட்டு இவருடைய வேலைகளை மீண்டும் பழுது நீக்கி வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இவர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? அப்புறமேல லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி கூட 6ஆம் பாவக அதிபதி தொடர்பு படக்கூடாது. லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி கூட 8ஆம் பாவக அதிபதி தொடர்பு பெறக்கூடாது. இது மாதிரி பட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அதாவது இந்த வைத்திய சம்மந்தப்பட்டது கூடவே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டில் சொன்னது பார்க்கும்போது மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நின்று திசைகள் புத்திகள் நடக்கும்போது அவருக்கு வந்து அந்த சனியினுடைய சாரத்தை வாங்கியிருந்ததுன்னா இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது ரத்த தானம் பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதே மாதிரி குருபதி நடக்கும்போது ரத்த தானம் பண்ணிடுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த தோஷங்கள் வந்து அதன் மூலிமா வந்து நீங்கிடும். அதே மாதிரி காமாலை வரும்போது அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு உண்டான வைத்தியங்களை பார்த்து சரி பண்ணணும்னு நம்ம சொல்லணும். அப்புறம் 6ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ராகு சேர்ந்துருந்தால் அவங்கள வந்து புற்றுநோய் வந்துடும். ஏன்னா 6 வந்து நோய், ராகு வந்து வளரும் தன்மையுடைய புற்றுநோய் வரும். அப்போ புற்றுநோயின்னு நம்ம சொன்னால் ஜனங்களுக்கு முகம் சுளிப்பாக வரும், வளரும் தன்மையுடைய நோய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து பேசணும். அதே மாதிரி 6 குறைவரோட வந்து கேது சேர்ந்துருந்தால் அவருக்கு வந்து இது இந்த சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கட்டி புண்ணு இது மாதிரி எல்லாம் வந்து வருதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு விடுற மாதிரி வரும். இதே வந்து 8க்கு அதிபதி கூட ராகு சேர்ந்துருந்ததுன்னா ஒட்டுக்கடலை ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ 8னா கத்தி வைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி கேது கூட வந்து 8க்கு அதிபதி சேர்ந்ததுன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, அப்போ பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பலன்கள் சொல்லி சரியாக வந்ததுனால இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அதே மாதிரி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்
பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்து சம்பந்தம் வரும்போது அவங்களுக்கு வந்து கட்டாயமாக கத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ வந்து 900 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேத்துக்கும் உடம்புல என்ன நோய் நொடிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஆதியில் வந்து நமக்கு சொல்லியிருக்குது திரேகான சக்கரத்தை தான் வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. திரேகான சக்கரத்தில் முதல் திரேகானம்னா கழுத்து வரலாம், 2வது திரேகானம் வந்து தொப்புள் வரலாம், 3வது திரேகானம் இடுப்பு வரலாம், 4வது திரேகானம் பாது வரலாம். அப்போ வந்து மறு மச்சம் ஆக்சிடென்ட் என்ன ஆகுங்கிறது திரேகான சக்கரத்தில் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படுறதை வச்சு அதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து விருச்சிக லக்னம் 2ஆம் இடத்துல குரு நிற்கிறார். அவர் வந்து சுக்கரசாரம் வாங்கி சுக்கரன் 8ல் இருந்தால் அவர் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 8ல் நிற்கிறதுனால கத்தி வைக்கணும், கண்ணுக்கு கத்தி வைக்கணும். அதே விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு சூரிய சாரம் வாங்கியிருந்ததுன்னா பல்லுக்கு கத்தி வைக்கணும். பல்லுக்கு கத்தி வைக்க முடியுமா? பிடிங்கி தூக்கி போட்டால் அதுக்கு பேர் ஆப்ரேஷன் தான். அதே 2ஆம் இடத்துல குரு இருந்து கேது சாரம் வாங்கியிருந்தா ஊமை, பேச மாட்டார், பேச்சில் வந்து தடுமாட்டம் இருக்கும், சரியானபடி சாப்பிட மாட்டார், ஏதாவது ஒரு இது வந்து வாயுக்குள்ளார அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லணும். அதே விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா சந்திரசாரம் வாங்கி சந்திரனும் 9ல் இருந்தார்னா பாதகத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ காதில் சீ வடிதான்னு கேளுங்க. இதெல்லாம் வந்து நிறைய ஜாதகத்துக்கு கேட்டு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்து சந்திரசாரம் வாங்கி சந்திரன் வந்து பாதகத்தில் இருந்தாலும் அதுவும் நீர் இதுவும் நீர், அப்போ காதில் சீ வடிதுன்னு சொல்லணும். இங்கே ராகு இருந்தாலும் அங்கே ராகு இருந்தாலும், எதில் 3ல் சனியோட ராகு கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தாலும் சந்திரனோட ராகு கட்டிப்பிடிச்சிட்டு இருந்தாலும் சி வந்து ரொம்பமா அதிகமாக வருதான்னு சொல்லி கேட்கணும். கேது வந்ததுன்னா ஒரு லிமிட்டாக வரும், நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தில் இது 3ஆம் பாவகத்தில் அதே சனி தான் நிற்கிறாரு. செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறார், செவ்வாய் மேசத்தில் இருக்குது. ஆடு முட்டி மூக்கு கிழிஞ்சி தையல் போட்டியான்னு சொல்லி கேட்கணும். அப்போ மேசம் ஆடுங்களா? 3ஆம் இடம் ரோகம் வரணுமா? 3ஆம் இடம் மூக்கு, அப்போ வந்து மூக்கு கிழிஞ்சி தையல் போட்டியா போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி சொல்லணும். சொன்னால் தான் இந்த மருத்துவ ஜோதிடம் சரியாக வரும். இப்போ ஒரு அம்மா வந்து மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து லக்கணாதிபதி போய் நிற்கிறாரு செவ்வாய். அவர் சனி சாரம் வாங்கி சனி 8ல் போய் நிற்கிது. மாரியம்மன் கோயில் கிணத்துல ஏமா விழுந்தேன்னு கேட்டேன். எங்கள் மகன் திட்டான், அதனால் போய் விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. இப்போ லக்கணாதிபதி எங்கே 4ஆம் இடத்துல நேசமாகறாரா? எப்படி நேசமாகறாரு? சாரம் கொடுத்த 8ஆ? அப்போ தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார். அந்த இடத்துல சந்திரன் இருக்குது. அப்போ சந்திரனா இது அம்மன். அப்போ அம்மன் கோயிலில் விழுந்து உன்னை காப்பாற்றிட்டாங்க, இனிமேல் அந்த வேலைக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார். ஒரு தாய்மாருக்கு தனுசு லக்கணம் 3ஆம் இடத்துல வந்து சனி, செவ்வாசாரம் வாங்கி செவ்வாய் நேசம். இப்போ இதுக்கு என்ன சொன்னேன்? தாய்ப்பால் உங்களுக்கு இல்லைம்மா, குழந்தைக்கு என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்டேன். 27 நாள் ஆச்சு, ஒரு சொட்டு பால் கூட தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. இதுதான் ஜோதிடம். இப்படி தான் வந்து மருத்துவ ஜோதிடத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தணும். மருத்துவ ஜோதிடம் முழுசாக கட்டத்துக்குள்ளே இருக்குது, நம்ம எடுத்து சொல்ல தெரிஞ்சால் அழகாக சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், துலா லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். அவர் ராகுசாரம், ராகு வந்து 6ல் நிற்கிறார். கோல் நின்ற பாவகம் 5, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6, 6 தொட்டுக்கிட்டு 5ஆம் இடம் இயங்கும். இப்போ வந்து கர்ப்பப்பையில் அந்த உயிரணுக்கள் போகக்கூடிய வழியில் ராகுனா ஒரு சத வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு. அதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நல்ல நேரம் குறிக்க தான் நான் வந்தேன். நீயும் டாக்டரும் ஸ்கேனும் 3 ஒரே மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒரு பெண்ணுக்கு 5ஆம் இடம் கர்ப்பப்பை, அந்த இடத்துல வந்து ராகுனா ஒரு சதை வளருது, 6ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு 5ஆம் பாவத்தில் நிற்கிது. அப்புறமேல அதுக்கு வந்து அந்த ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிற ஒரு கதிர் எக்ஸ்ரே கதிர் மூலியமாக அதை ரிமூவ் பண்ண பின்னாடி குழந்தை கிடைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. இதே வந்து 5ஆம் இடத்துல வந்து கேது இருந்து அவர் குரு சாரம் வாங்கி குரு 6ல் இருந்தால் என்ன அப்படியும் திருப்பி போட்டு பேசணும், இப்படியும் திருப்பி போட்டு பேசணும். ஆணைக்கு ஆரம் குதிரைக்கு குரன்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது, மாற்றி பேசணும். பேசும்போது இப்போ 5ஆம் இடத்துல வந்து யார் இருக்கிறா? கேது இருக்கார். குரு சாரம் குரு 6, கேது 5ஆம் இடம், சாரநாதன் 6ஆம் இடம், 6 தொட்டுக்கிட்டு 5ஆம் இடம் இயங்குது. இப்போ கர்ப்பப்பையில் கட்டி உட்காந்துருக்குது, கட்டியை தூக்கி அக்கட்டால் போட்டால் தான் குழந்தை உட்காரும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக கட்டி இருக்குது, கட்டியை தூக்கி அதனுடைய வெயிட் கூட சொன்னாங்க, 700 கிராம் என்னமோ அந்த வெயிட் இருந்தது அந்த கட்டி. எடுத்த பின்னாடி அப்புறமேல அதெல்லாம் கிளியர் பண்ண பின்னாடி அப்புறமேல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது ரோகம் 6ஆம் இடம் சொன்னேன், அப்புறம் வந்து 8ஆம் இடம் சொன்னேன், இன்னும் பாதகத்தை சொல்லலை. இப்போ பாதகத்துக்கு சொல்கிறேன். பாதகமும் வந்து நோயை குடிக்கும். அது வந்து கிருமியினால் வருவது, இது விபத்துகளால் ஏற்படுது. பாதகம் எப்படி வருதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார். அவர் வந்து இது சந்திரசாரம் வாங்கியிருக்கிறாரு. சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 11ஆம் இடங்கிறது வந்து பாதகம், பாதகத்தை தொட்டு கொண்டு 10ஆம் இடம் இயங்குது. சரிங்களா?
அப்போ முழங்கால் மூட்டில் வந்து உங்களுக்கு நீர் கட்டி ஏற்பட்டிருக்குதான்னு சொல்லி கேட்கணும். கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து விபத்தும் ஏற்படலை, கிருமிகளும் வரல, ஆனால் வந்து முழங்காலில் வந்து அவருக்கு வலி இருக்குது. அப்போ என்ன வருது? ஜவ்வு சம்மந்தப்பட்டது பிரச்சனை வருது. அப்புறம் இதே மாதிரி தான் இந்த இது துலா லக்கணத்துக்கு லக்கணம் வந்து ராகு சாரம் வாங்கி ராகு 8ல் இருந்தது சொன்னேன். இப்போ இந்த ஜாதருக்கு வந்து இது மயக்கம் வரணும், கிடினஸ், இங்கிலீஷில் கிடினஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து மயக்கம் தலை சுற்றல் வரணும்னு சொன்னேன். ஆமாங்க வந்திருக்குது நாங்கள். அப்புறம் தலையில் அடிபட்டு ஏதாவது முடியெல்லாம் சுரண்டி விட்டுட்டு தையல் போட்டிருக்குதான்னு கேட்டேன். அதுவும் போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இது எப்படி எடுத்துக்கிட்டோம்? இது மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி துலா லக்கணத்துக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. கேட்டுக்கங்க, துலா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரிய சாரம் வாங்கி சூரியன் 8ல். பையனுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்குதான்னு 2 டைம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பாயிண்ட்லாம் எனக்கு லட்டு மாதிரி இறைவன் கொடுத்துட்டாரு, நான் மட்டும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு. அதனால் வந்து ஜாதகம்னு சொல்லி பார்த்தோம்னாவே 100 பாயிண்ட் சொன்னால் 95 பாயிண்ட் சரியாக வந்தால் தான் நம்ம ஜாதகம் கற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். இப்போ வந்து 9 நவகரங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அந்த 9 நவகரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது தானே ஜோசியருடைய வேலை. சரிங்களா? அது மாதிரி நம்ம வந்து பார்த்து சொல்லணும். இப்போ வந்து இது லக்கணம் வந்து மகர லக்கணம். 11ஆம் இடத்துல வந்து குருவு. 11ஆம் இடத்துல வந்து குரு வந்து இவர் சாரம் சனி இதை குரு சாரம் வாங்கியிருந்தார். இப்போ குரு சாரம் வாங்கியிருக்கும் போது நம்ம என்ன சொன்னோம்னா, குரு வந்து தங்கம். அப்போ வந்து 160 பவுன் லாக்கரில் வச்சேன்னு கேட்டோம். ஆமாம், நாங்கள் வைக்கலைன்னா என்ன ஆகுனாங்க, காலில் வந்து பாதிக்கும் அப்படின்னு. இப்போ 3க்கு அதிபதி நகை நட்டுகள், அது நிற்கக்கூடிய இடம் 11ஆம் இடம், பாதகஸ்தானம். சாரம் கொடுத்தவனும் பாதகஸ்தானத்தில் நிற்கிறார். கோள் என்ற பாவகம் பாதகம், சாரநாதன் அமர்ந்த பாவகம் பாதகம், கோளினுடைய சொந்த பாவகம் 3ஆம் இடம் அணிகலன்கள், அது எல்லாம் பாதகத்தில் இருக்கனால 160 பவுன் அடமானம் வச்சாச்சு. ரைட்டுங்களா? இது மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க, கன்னி லக்கணம். அந்த அம்மா வந்து டாக்டர், MBBS டாக்டர். 12ஆம் இடத்துல வந்து கன்னி லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து இவர் சுக்கிரன் கேது சாரம் வாங்கி கேது 8ல். நீங்கள் வெள்ளி கொலுசே போட முடியாதம்மான்னு. ஆமாங்க போடுறதில்லை. நாங்கள் ஏன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் 2 பட்டுப்புடவை கிழிச்சு பிடிச்சி அதனால் போடலையான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இதுதான் ஜோதிடம். இப்போ புரியுதுங்களா? சுக்கிரன் வந்து வெள்ளி சாரம் கொடுத்தவன் 8 தொட்டு கொட்டு 12ஆம் இடம் இறங்குது. 12ஆம் இடத்துல தான் வந்து நம்ம வெள்ளியை போடுவோம். சுக்கிரன் வந்து பட்டுப்புடவை கிழிஞ்சதுனால நீ வந்து இப்போ கொலுசு போடலையான்னு கேட்டேன். ஆமாம் போடுறதில்லை அப்படின்னாங்க. ஏமா அதை வந்து சரி பண்ணி போடலாமே அப்படின்னா, என்ன தான் சரி பண்ணாலும் அது எனக்கு சரி வராது அப்படிங்குது. சரிங்களா? இதே மாதிரி அந்த 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் நின்று அவர் வந்து கேது சாரம் வாங்கி கேது 8ல் நின்னா, செருப்பு வந்து பெஞ்சு போச்சான்னு கேட்கணும், அல்லது செருப்பு காணாத போயிடுச்சான்னு சொல்லி கேட்கணும். இங்கே ஏன் இப்படி எடுத்தோம், அங்கே ஏன் அப்படி எடுத்தோம்? இப்போ சனி பாதம் அங்கே தான் இருக்கிறார். அவர் சாரம் கொடுத்த 8ல் நிற்கிறாரா? அப்போ 12 + 8 12ஆம் இடத்துல உபயோகக்கூடிய பொருள் அது காணாத போகணும், திருடு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது இந்த 6ஆம் பாவக அதிபதி ஸ்திர ராசியில் இருந்தாங்கன்னா நின்று நிதானிச்சு நோய் நொடிகளை வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு தான் நவரும். 6ஆம் பாவக அதிபதி இது சர ராசியில் இருந்தால் சரம் வந்து வேகமாக செயல்படக்கூடியது. சரம் என்பது வந்து சரவெடின்னு சொல்லுவாங்கள்ல, தொடர்ச்சியானது. அப்போ வந்து சர ராசியில் 6ஆம் பாவக அதிபதி இருந்தால் நோய் போயிடும், நோய் தீரும்னு சொல்லணும். சிற ராசியில் இருந்தால் நின்று நிதானிச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும்னு சொல்லணும். அதே உபய ராசியில் இருந்தால் அது போகும், அது வரும், போகும் வரும், நிரந்தர தீர்வு கிடையாதுன்னு சொல்லுங்கள். எல்லாருமே சரின்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ்லேருந்து அதே பதில் தான், விஜயவாடாவிலேருந்து அதே பலன் தான், ஹைதராபாத்லேருந்து அதே பலன் தான். எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் தான். அது மாதிரி வந்து அந்த கிரகங்கள் வந்து பலன் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து தோல் வியாதி, இந்த தொழு நோய் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கும். புதன் வந்து தோலுக்கு அதிபதி. சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது, செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. செவ்வாய் புதன் சந்திரன் சம்பந்தம் லீகோடர்மா என்கிற வெண்குஷ்டம் கட்டாயமாக அவருக்கு இருக்கும். இது காஞ்சிபுரத்திலிருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு இருக்குதுன்னு சொன்னேன். அதனால தான் அந்த பிள்ளை கார்லேயே உட்காந்துருக்குது, இங்கே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? அதே வந்து புதனை ப்ளஸ் செவ்வாய் ராகு கருங்குஷ்டம்னு சொல்லக்கூடிய குஷ்டரோகம் வந்துடும் அவங்களுக்கு. அதே மாதிரி கேது ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் அவங்களுக்கு சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான தோல் வியாதி அவங்களுக்கு வரும்.
இது வந்து 100க்கு 110% சொல்லலாம். ஏன்னா நான் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி சரியாக வந்ததுனால தைரியமாக சொல்கிறேன். இந்த 95% 99% எல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. 100% கரெக்டாக வந்தால் தான் அது மேடையில் சொல்லணும். அதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ராகு கேதுகளுடன் லக்னாதிபதி போய் நின்று 6ஆம் பாவகாதிபதி தொடர்பு பெற்று நெருப்பு ராசியில் இருந்தால் மின்சாரம், நெருப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்ட வகையில் அவங்களுக்கு கண்டம் ஏற்படும். 6ஆம் பாவகாதிபதி லக்னாதிபதி நீர் ராசியில் இருந்தால் ஆறு, குளம், கிணறு இதெல்லாம் வந்து எட்டி பார்க்கக்கூடாது. அதன் மூலியமாக இவருக்கு கண்டங்கள் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 6க்கு அதிபதி லக்னாதிபதி கூட சேர்ந்து காற்று ராசியில் இருந்தால் என்ன பண்ணும்? இதுக்கும் பதில் சொல்லணும். சுவாச கோளாறுகள், வீசிங் ட்ரபிள் பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மூச்சுத்திணறல்கள் உங்களுக்கு ஏற்படும், நுரையீரல் சம்மந்தப்பட்டது பாதிக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. சிம்ம லக்கணம், 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார். அவர் வாங்கின ராகு 8ல் இருக்கார். இந்த குழந்தைக்கு காதில் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த குழந்தை அழுதுச்சுன்னா நீங்கள் கண்ட டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகாதீங்க, கண்ட வைத்தியங்கள் பண்ணாதீங்க. எடுத்த உடனே காதை போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த பொண்ணு காதை கையை வச்சுதுன்னா அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுங்கன்னு சொன்னேன். அதே பிரச்சனை தாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக 3ஆம் இடம் வந்து சுக்கிரன், அவர் தான் அந்த காதை பார்த்துக்கக்கூடிய ஆள். அவருக்கு சாரம் கொடுத்தவன் 8 நீர் ராசி. அங்கேருந்து 8ஆம் இடத்து பலனை 3ஆம் இடத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ காதலில் வந்து அவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து 6 வயசு 8 வயசு ஆகிற வரலாம் அந்த இடுப்பில் அருணாகயிறு போடுவாங்க. அது டைட்டாக இருக்குதுன்னு பார்க்குறது கிடையாது. இவங்க பட்டா சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க வெளியே. அந்த குழந்தை அருணாகயிறு வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு பார்க்குறதில்ல. ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஆனால் வந்து ஒரு 200-300 குழந்தைங்களுக்கு மேலே அருணாகயிறை வந்து பிளேடு இதை எடுத்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஒரு சிலருக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இது உடனே மாற்றுமா, என் கண்ணு முன்னாடியுமா மாற்றுமான்னு மாற்ற சொல்லிட்டு வந்துடுவேன். காரணம் என்னங்களா? அதே மாதிரி மனுஷனுக்கு வந்து 65 வயசு ஆகி போச்சு, 70 வயசு ஆகி போச்சு, நான் வயசானவன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தயவுசெய்து யாரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மைண்டெல்லாம் பூரா பாசிட்டிவ் கொண்டு வந்துருங்க. இப்போலேருந்து மைண்டை பாசிட்டிவ் கொண்டு வந்துருங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது கை தட்டுங்க, அப்புறமேல நான் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு வந்து 9 நவகிரகங்களும் 120 ஆண்டுகள் கொடுக்குது. 120ல் பாதி எது எவ்வளவு? 60. அப்போ தான் நமக்கு வாலிபமே தொடங்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதான் 50லும் ஆசை வரும்னு சொன்னாங்க. ஆசைன்னா உடனே காமத்துக்கு போயிடாதீங்க. ஆசைனா வந்து பட்டுப்படவை கட்டி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு வரணும், கார் வாங்கி ஒரு ரவுண்டு வந்துட்டு வரணும், ஊருக்குள்ளார நம்ம கார் வாங்கிட்டுன்னு சொல்லி காட்டிட்டு வரணும், நம்ம மாடி வீடு கட்டி மாடி மேலே இருந்து காக்காவை கூப்பிட்டு சோறு போடணும், இது மாதிரிலாம் வர்றது பேர் தான் அது ஆசைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். 50ல் ஆசை வரணும்னா காதல் வர்றதை பற்றிலாம் கிடையாது. சரிங்களா? அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஆகுதோ அவங்களுக்கு இப்போ தான் இளமை திரும்புது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க. சரியா? நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிச்ச காலம் அட்டகாசமாக போகும். அப்படிலாம் நினைச்சார் பேரரசியர் அன்பழகன். அவர் 97 வயசு வரல அவர் இருந்தார். ஆரம் வீரப்பன் 100 வயசு வரல இருந்தார். நம்ம தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் 94 வயசு 95 அந்த வயசு வரல அவங்களாம் இருந்தாங்க. அப்படின்னா 60க்கு பின்னாடி 34னா எப்படி அவங்க வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ மைண்டை வந்து ஃபஸ்ட்டு பேண்ட்லேருந்து 2வது பேண்டுக்கு வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேண்ட்லேயே உட்காந்துருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ மனிதனுக்கு நோய் நொடிகள் எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். உணவு கட்டுப்பாடு ஒன்றே அத்தனைக்கும் தீர்வு. சரிங்களா? தீபாவளிக்கு லட்டு இருக்குது, ஜிலேபி இருக்குது, மருமகன் வாங்கிட்டு வந்துருக்குறான், மகன் வாங்கிட்டு வந்துருக்குறான், பேரன் பேத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. போகிறோம் பல்லு கடிச்சிட்டு வரோம், அடுத்தது போகிறோம் பல்லு கடிச்சிட்டு வரோம். எத்தனை டைம் தான் பல்லு கடிச்சிட்டே வருது. அந்தாண்டு பார்க்கும்போது டப்பு டப்புன்னு 4 எடுத்து போட்டிங்கன்னா சக்கரை வந்து 550 வந்துடும், மயக்கு வந்து படுத்து கிடக்க வேண்டியது தான். அதனால் உணவுப் பொருட்கள் ஒன்றே ஒரு மனிதனுக்கு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வு. இந்த மந்திரம் சொல்கிறது, கோயிலில் போய் சாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லலை. எனக்கு அதுக்கு சரிப்பட்டு வராது. நான் வந்து உணவு கட்டுப்பாடில் கரெக்டாக இருப்பேன். டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் கம்பல்சரி வந்து செய்யுங்க. அதே மாதிரி உணவில் வந்து கட்டுப்பாடு அப்படின்னா நமக்கு என்ன ஜீரணமாகுதோ அதை வந்து சாப்பிட்ணும். எதெல்லாம் ஆகாதுன்னு தான் நம்ம வாய் தான் காட்டி கொடுக்குது, வயிறு காட்டி கொடுக்குதே. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா எனக்கு வந்து 3 டாக்டர் இருந்தாலும் எனக்கு வைத்தியம் பண்ண முடியாது. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா, கொத்தவரங்காய் சாப்பிட்டோம்னா அது 3 டாக்டர் இருந்தாலும் எனக்கு வைத்தியம் பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் வந்து நான் ஒதுக்கிறணும். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஆகலைன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒதுக்குனீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம சிறப்பாக இருக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து மருத்துவரும் தேவையில்லை. இது அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த விஞ்ஞான வைத்தியம்னு சொல்லி இயற்கை வைத்தியம் அப்படிலாம் வந்து நம்ம அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணுங்களாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. வயிறு மட்டும் அளவோடு சாப்பிடணும். நைட்டில் போய்
ஒரு 4 புரோட்டா சாப்பிட்டு 2 கலக்கி சாப்பிட்டு 2 ஆஃப் ஆயில் சாப்பிட்டு ஒரு கொத்து புரோட்டா சாப்பிட்டு நாம் பட்டா போய் ஒரு கட்டிங் விட்டுட்டு போய் படுத்துக்கிறோம். அந்த வயிற்றில் இருக்கிற மிஷின் என்ன பண்ணோம்? அது என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ கண்ணு உள்ளார தள்ளி விட்டு நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும். இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரல 45 வயசு ஆகி போச்சுன்னா அவருக்கு ஆயில் வந்து தூக்கிட்டு போயிடும். இதுக்காக தான் ஆதி காலத்தில் வந்து என்ன வச்சுருக்காங்க, விரதம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. விரதம்னா சாமிகிட்ட சொன்னால் தான் விரதம் கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். ஏன்னா சாமியை வந்து தொட்டா கண்ணை குத்திவிடுன்னு சொன்னால் தான் குழந்தை வந்து பயப்படும், தொடாமல் இருக்கும். அது சின்னதுலேயே வளர்த்ததுனால நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அதனால் வந்து ஒரு பொருள்கள் வந்து இப்போ சாமிகிட்ட இருக்கிற இதை கொத்திவிடுன்னு சொல்லும்போது அந்த சாமி வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணிவிடுன்னு சொல்லி நம்ம பயந்துட்டு அதை சாப்பிடாமல் இருக்கிறோம். அதனால் உணவுப் பொருள்களை பொறுத்தவரைலாம் நமக்கு எது வந்து ஒத்துக்குவதோ அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு சிறப்பாக இருக்கலாம். இப்போ எதெல்லாம் வந்து ஆகாதுன்னு நிறைய பேர் இது டிவியில் அதில் இதிலெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த சூத்திரத்தை தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்காதீங்க. விட்டத்தில் மேலே ஏறி குட்டிக்காரன் அடித்தாலும் சிவன் இட்டது தான் கிடைக்கும். அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு போய் ஏமாறாதீங்க. ரைட்டு. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களுக்கு கொண்டாட்டம். இந்த 3 சூத்திரத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தால் எதிர்காலம் சூப்பராக போய்க்கும். எதிர்காலத்தை மனசில் வைக்காமல் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு அடியும் வைக்கிறது எதிர்காலத்தை வந்து நமக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கைன்னு 2 இருக்குது. இப்போ எங்கள் அப்பா எனக்கு 5 ஏக்கரா நிலம் விட்டுருக்காரு. என் பையனுக்கு 6 ஏக்கரா நிலம் விட்டோம்னா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குது. நிலத்துக்கு மட்டும் இல்லை, நகைக்கு சொல்கிறேன், வீட்டுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன். யார் வந்து ஒருத்தருக்கு அப்பா அம்மா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட ஒரு 1/4 மடங்காவது சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா மீனிங்ஃபுல் லைஃப் வாழ்ந்துருக்குறோம். இல்லைன்னா மீனிங் லெஸ் வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோன்னு அர்த்தம். அந்த வாழ்க்கை வந்து 5 அறிவு படித்தது வாழ்ந்துட்டு இருக்குது, நம்ம 6 அறிவு படிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம வந்து நமக்கு அப்பா வந்து 2 வீடு கட்டினா பையனுக்கு ஒரு 3 வீடு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதே நமக்கு 5 ஏக்கரா நிலம் விட்டால் நம்ம 6 ஏக்கரா நிலம் விடணும். நமக்கு 50 பவுன் போட்டாலும் நம்ம 60 பவுன் போடணும். இப்படிலாம் வாழ்ந்தோம்னா அதுக்கு வேறு அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஒரு சிலருக்கு இறைவனுடைய கிருபையும் அவங்களுடைய கிரக அமைப்புகள் பார்க்கும்போது அது மாதிரி முடியாத போகிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி இந்த பிரிவுனாலும் அடுத்த பிரிவில் கொடுக்கறதுக்கு இறைவா எனக்கு அருளாசி கொடுங்க அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். அதனால் வந்து ஒரு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திங்கிறதையும் சொல்லியாச்சு, மருத்துவம் சம்மந்தப்பட்டதையும் சொல்லியாச்சு. இதிலிருந்து அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த முகுந்தன் முரளி ஐயாவுக்கு மனதார பாராட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை வந்து அவருடைய அனுபவத்தையும் அழகான முறையில் அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் அங்கே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ட உணர்வுபூர்வமான ஒரு உணர்வுகளை வந்து எப்படி சொன்னன்ற ஒரு விளக்கத்தையோட சேர்த்து விளக்கத்தை கொடுக்கறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதை மறக்காம ஞாபகமா இப்படிலாம் வந்தால் இப்படிலாம் பலன் சொல்லி பாருங்கன்ற ஒரு அனுபவ உரையை வந்து ஐயா அவர்கள் தொடர்ந்து நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஐயாவுடைய மகத்தான ஒரு ஜோதிட சேவையை பாராட்டி நம்முடைய விழாவில் பேசுறதுக்கு நம்ம ஐயா போட்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவரால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இந்த விழாவிற்கு வந்து வருகை புரிந்து சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்தார். ஆகையால் அப்படியாப்பட்ட மகத்தான ஜோதிட சேவையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு ஜோதிட கதிரவன் என்ற விருதை கொடுத்து சிறப்பிக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோட. ஐயா அவர்களுக்கு மேடையில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தோம். அதில் வந்து சீல்டு மட்டும் தான் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதனால இந்த மேடையில் அந்த சர்டிஃபிகேட்டும் ஐயா அவர்களுக்கு கொடுத்து சிறப்பிக்கின்றோம்.
அடுத்தபடியாக நம்முடைய குரு தங்கராஜ் ஐயா அவர்கள் வந்து